கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஜெமிமா விக்டர் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆவிக்குரிய செய்திகளை வந்து நாடகம் மூலியமாவோ ஒரு சாட்சி மூலியமாவோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவோ நான் உங்களுக்கு வந்து ஆண்டோடைய சத்தியத்தை நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்ட அது பிரயோஜனமாக இருக்கும். தெரியாத அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை அறிந்ததான பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய லைஃப்பில் வந்து நடந்ததான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த விஷயம் நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களுக்கும் அதை ரிலேட் பண்ணிக்க கூடும் அப்படின்னா, ஏன்னா ஆவியானவர் வந்து அதான் உணர்த்தினார். ஒரு சில சீசன்ஸ்லாம் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சீசன்ஸ் இருக்கும். ஒரு சில சீசன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஒரு சில சீசன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு சில சீசனில் வந்து ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ரொம்ப ஹையாக இருப்போம், ஒரு சில சீசனில் வந்து ஆவிக்குரிய ரீதியில் லோவாக இருப்போம். ஒரு சில சீசனில் வந்து இது ஆவிக்குரிய ரீதியில் லோவாக இருக்கும் போது வேர்ல்டில் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆவிக்குரிய ரீதியில் ஹையாக இருக்கும் போது வேர்ல்டில் வந்து நம்ம லோவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எனக்குமே வந்து ஒரு சீசன் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா, நான் 10th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 11th 12th வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால, எங்கள் அம்மா அப்பாவுடைய ஜாபில் வந்து ஒரு ப்ராப்ளம்னால என்னை வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை 11th 12th வந்து ஹாஸ்டலில் வந்து சேர்த்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த ஊருன்னு தெரியாமல், இந்த ஊரா அந்த ஊரான்னு தெரியாமல் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது, இப்போ இல்லை, அப்போது 2013 2013 வந்து அந்த மாதிரி அவங்க வந்து அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால அவங்க 2 பேருமே வேலை ஸ்தலத்தில் எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாமல், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேர் 4 திசையில் இருந்ததான நாட்கள். எங்கள் அக்கா காலேஜில் ஹாஸ்டலில் இருந்தா, நான் ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் முடியாமல் சொந்தக்காரங்க வீட்லேயும் பஸ்லேயும் அப்படி ஒரு அது வந்து ஒரு தனி ஒரு பிரச்சனை. எங்கள் வீட்டிலேயே ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டைமில் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஹாஸ்டலுக்கு வரேன். எனக்கு ஹாஸ்டல் அப்படிங்கும்போது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மதுரை OCPM அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில் தான் படித்தேன். 2013 2015 வரைக்கும் அந்த ஸ்கூல் ஹாஸ்டல், 11th 12th மட்டும் அங்கே படித்தேன். அப்படிங்கும்போது வந்து என்னை சேஃபாக ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டலில் போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நான் வாழ்ந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கும் OCPத்தில் இருக்க ஹாஸ்டலுக்கும் டோட்டலி வித்தியாசமானது. ஒரு சில நேரம் என்னால் வந்து அது எப்படி சொல்ல, நம்ம ஒரு சில நாள் நம்மளுடைய ஒரு சீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் மாறும். ஒரு சீசன் வந்து நம்ம நல்லா இருப்போம், நம்ம நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு, நமக்கு வந்து எப்படி சொல்ல, நல்லா உடைகள், நமக்கு வேலை செய்கிறக்கு ஆட்கள், நமக்கு வந்து நினச்சா நமக்கு ஏன்னா நான் 10th படிக்கும் போதெல்லாம் அப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாருமே 10th பிள்ளைங்களாம் நல்லா கவனிப்பாங்கள்ல. எங்கள் அப்பா, எப்பா தண்ணி ஏற்றுவாங்க, ஏமா தண்ணி ஏற்றுவாங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டால் எல்லாம் செய்கிற கண்ணருக்க வீட்டில் வந்து ஆள் இருந்தாங்க. ஆனால் 11th 12th போது எனக்கு வந்து அப்படிலாம் நமக்கு இல்லை. அதுவும் இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஹாஸ்டல். ஏன்னா அப்படின்னா இந்த ஹாஸ்டலில் வந்து நிறைய ஃப்ரீ ஹாஸ்டல் மாதிரி தான், கொஞ்சம் அப்படி தான் வச்சுக்கணுமே, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கலெக்டரேட் கோட்டாவில் வந்து படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு நேரம் சாப்பாடு தான் கிடச்சிருக்கும். அவங்க படிக்க வைக்கிறக்கு ஆள் இருக்காது, கலெக்டர் எடுத்து அவங்க ஸ்கீமில் படிக்க வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஸ்பான்சரில் படிப்பாங்க. அந்த மாதிரியான ரொம்ப வந்து எப்படி சொல்ல, பொருளாதாரத்தில் ரொம்ப வந்து முடியாத பிள்ளைங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சான பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் அந்த ஹாஸ்டலில் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய எல்லாத்தோட சேர்ந்து தான் நானும் 11th 12th வந்து அங்கே ஹாஸ்டலில் படித்தேன். ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல் தான், எல்லாருக்குமே தெரியும் OCPத்தை பற்றி. அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டின் கேர்ள்ஸ் ஸ்கூலு. அதில் வந்து ஆவிக்குரிய ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து 10th வந்து பயங்கரமாக, நம்ம வீட்டில் வந்து எப்படி சொல்ல, ஒரு பயங்கரமான ஒரு நல்ல வீட்டில் வந்து ஒரு எப்படி சொல்ல பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்துட்டு, இங்கே வந்து எனக்கு டோட்டலாக என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க வந்து எனக்கு டைம் எடுத்துச்சு. ஃபிசிக்கலாக எப்படி சொல்ல, குளிக்கிறதுக்கு அங்கே வந்து நம்ம வீட்டிலலாம் குளிக்கிறதுக்கு வந்து ஹீட்ரு தண்ணி வச்சு ரெடியாக நிற்பாங்க, எல்லாம் ரெடியாக அப்படியே எல்லாமே எடுத்து வச்சு எல்லாம் அயன் பண்ணி நீட்டாக நம்ம ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, சாக்ஸ்லேருந்து எல்லாம் தொடச்சி, பெண்ணிலலாம் இங்க்குலாம் கூட ஊற்றி பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சு தட்டி வச்சு, அங்கே வேன் அங்கே வருதுன்னா இங்கே ரெடியாக எல்லோரும் நிற்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணுது. ஆனால் இங்கே வந்து அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே வந்து எப்படி சொல்ல, சாப்பாடு அங்கே 500 600 பேர் இருப்பாங்க, அடிச்சு பிடிச்சி ஓடணும், தட்டை எடுத்துகிட்டு குடுன்னு ஓடணும். அந்த சாப்பாடுக்கு ஒரு சில நேரம் ருசியே இருக்காது. ஆனால்
அப்படி அடிச்சு விடணும். குளிக்கிறதுக்கு தண்ணி கரெக்டாக 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணியில் நம்ம அவங்க விடுற நேரம் வந்து எல்லா பாத்ரூம்லலாம் பைப்பில் தண்ணி வராது. நம்ம அந்த தண்ணி விடுற நேரம் பக்கெட்டில் ஓடி போய் நம்ம பிடிச்சிட்டு வந்து எப்படி சொல்ல, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பாத்ரூம், இல்லைன்னா 2 ரூமுக்கு ஒரு பாத்ரூம் தந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு ஒரு பாத்ரூம் தந்திருப்பாங்க. நம்ம அந்த டைமில் நம்ம ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஒவ்வொரு நேமுக்கும் வரும். அப்படிதான் வந்து நம்ம குளிக்கணும் அந்த இடத்துல. அந்த நேரம் நம்ம பிடிச்சி வச்ச தண்ணியை நம்ம வெளியே எடுத்து வச்சோம்னா, ஒரு சில பிள்ளைங்க வந்து 7 மணிக்கு அப்புறம் தூங்கிட்டாங்க, எஞ்சி வர பிள்ளைங்கலாம் தண்ணி பிடிக்காம இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம பக்கெட்லேருந்து எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு வேற போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நேரம் குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணிக்கு, அதுவும் பச்சை தண்ணிக்கு. நம்ம வீட்டிலலாம் ஹீட்ரு இருந்துச்சு, எங்கள் வீட்டிலலாம் அப்போ ஹீட்ரு இருந்துச்சு. எனக்குலாம் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ பச்சை தண்ணிக்கு வந்து நான் அவங்க குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிலு சிலுன்னு இருக்கும். ரொம்ப என்னால் அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க. சாப்பாடுக்கு அடிபட்டு ஓடணும். அங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிடைக்காது, ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் அந்த ஹாஸ்டலோட ஒரே ரூமில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட 20 பேர் 21 பேர். நான்லாம் ஒரே ரூமில் ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து 20 பேர் 21 பேர் அடிச்சு பிடிச்சி தூங்குற மாதிரி. அங்கே பெட்லாம் அலௌடு கிடையாது, பாய் மட்டும்தான் அலௌடு. அந்த மாதிரி எப்படி சொல்ல, அங்கே படுக்கிறக்கே நாங்கள் கால் நீட்டி படுக்கிறக்கே கொஞ்சம் இடிச்சு பிடிச்சி தான் படுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து இருந்ததான ஒரு நாட்கள். அந்த நாட்கள் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கலாக நான் ரொம்ப வந்து ஆரம்பத்தில் அடாப்ட் ஆகிக்க நான் ஒரு கஷ்டப்பட்டேன். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்னுடைய லோவஸ்ட் டைமில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. உண்மையாலுமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தானே நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்துலையோ, உங்கள் பொருளாதாரத்துலையோ, இல்லை உங்களுடைய படிப்புலையோ, இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் இந்த சீசன் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் அப்படி நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன உணர்த்துறா அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த சீசனில் நம்ம ஹையாக ஆக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறார். அதை வந்து நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தோம், பைபிள் நாலேஜ்லாம் ஓரளவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இப்போ இருக்க அளவுக்கு எனக்கு அப்போல்லாம், ஆனால் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்குது. ஏன்னா சண்டே கிளாஸ்லாம் வந்து பயங்கரமாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணதான் ஓரளவு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சீசனில் என்னுடைய ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக என்னுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். துணி துவைக்கிறதுலேருந்து, துணி காய போடுறதுலேருந்து. ஏன்னா அது வந்து எப்படி சொல்ல, நான் ஒருவேளை அந்த ஓசிபி ஹாஸ்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். என்ன நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா சிஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சில துணி காய போட்டுப்போம், இன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தா அந்த துணி இருக்காது, எங்கேயாச்சும் எடுத்து போட்டிருப்பாங்க, இல்லைன்னா யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த நேரம் நான் இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு இப்போ இருக்க என்னுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஆனால் அந்த நேரம் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரம் ஆவியானவர் வந்து என்னை ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஹையாக நடத்தினாரு. ஸ்பிரிச்சுவலாக ஹையாக நடக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நடந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்கூலுக்கு வந்து அப்போ தான் புதுசாக போனேன். எனக்கு அப்போ அந்த கிறிஸ்தவ ஸ்கூலில் ஹாஸ்டலில் புதுசானா எப்பயுமே ப்ரேயர் தான். காலையில் இருந்துச்சா ப்ரேயர், ஸ்கூலுக்கு போனால் ப்ரேயர், மத்தியானம் ப்ரேயர், சாப்பிட்றதுல ப்ரேயர், ஹாஸ்டலுக்கு நாங்கள் வந்தோம்னா ப்ரேயர், ஹாஸ்டலுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்டல் ப்ரேயர்னு எல்லா ஹாஸ்டல் பிள்ளைங்களும் சேர்ந்து அந்த 600 பேர் உட்காந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைட்டு அவங்கவுங்க ஹாஸ்டலில் வந்து தனித்தனியாக வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு ஹாஸ்டல் பிளாக் பிரிச்சு விட்டுப்பாங்க. அந்த பிளாக் வந்து தனித்தனியாக நைட் ப்ரேயர் இருக்குது. இது காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் இருக்குது, நைட்டு ப்ரேயர் இருக்குது. இப்படி பார்த்தோம்னா அந்த என்னுடைய சர்க்கிள் ஃபுல்லாமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஹையாக இருந்ததான ஒரு சர்க்கிள் தான் அந்த நேரம். அப்படிங்கும்போது ஒரு 2 வாரமோ ஒரு 3 வாரமோ 2 வாரமோ 3 வாரம் நான் அந்த 11th ஜாயின் பண்ண புதுசில் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கழிச்சு எங்கள் இதில் ஈவினிங் வந்து எங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிறதான அந்த ஈவினிங் ப்ரேயரில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பைபிள் காம்படிஷன் வந்து வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பைபிளில் இதே மாதிரி அந்த பைபிள் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. நிறைய எங்களுக்கு சீனியர்ஸ்லாம் நிறைய பேர், நான் அப்போ 11th எனக்கு 12th தான் சீனியர்ஸ், அவங்களாம் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணாங்க, இது பண்ணாங்க. 11th கேட்டகரி எங்கள் கேட்டகரியில் வரும்போது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பைபிள் நாலேஜ் வளர்ந்தனால அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அந்த பைபிள் ஓவராலாக ஹாஸ்டலில் பைபிள் காம்படிஷனில் வந்து நான் 2nd ப்ரைஸ் வாங்கும்போது எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பைபிள் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவலுக்கு வந்ததான ஒரு பெரிய வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே நான் சொல்லணும். அப்போ ஹாஸ்டலில் எங்கள் 11th இருக்க பிள்ளைங்களாம்
வாவ்! இந்த பொண்ணுக்கு நெறைய இது தெரியுதுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் பிரைஸ் வாங்கிட்டு நான் வரேன். அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நான் 2 வாரம், 3 வாரம் அதே ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். யாருக்கும் கூப்பிட்டா கூட பேச மாட்டாங்க. ஏன்னா ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் ஒரு கேங்கா இருப்பாங்க. நாங்க நியூ ஸ்டூடண்ட்ஸ் நாங்க தனியா வந்து எங்களுக்கு எங்க உட்காரணும் தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதெல்லாம் மிங்கிள் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது ஆனா அன்னைக்கு அந்த காம்படிஷன்ல ஜெயிச்ச உடனே நெறைய பிள்ளைங்க வந்து பேசுனாங்க. "உனக்கு பைபிள் நாலேட்ஜ் இருக்கா? உனக்கு இயேசுப்ப பத்தி உனக்கு தெரியுமா? எங்களுக்கு நெறைய இது சொல்லி தரியா, அது சொல்லி தரியான்னு" சொல்லிட்டு நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்க ஆரம்பிச்சாங்களா. அன்னைக்கு தான் நான் பைபிளை வந்து ரொம்ப வந்து சீரியஸா படிக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா டெய்லி ஈவினிங் வந்து 4 பிள்ளைங்க சுத்தி உட்காந்து என்கிட்ட டவுட் கேட்பாங்க. ஆர்டர் இப்படி பண்ணார்ல, இது பண்ணார்ல, இது பண்ண இந்த பிள்ளைங்க கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிருமேன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல்ல என்னுடைய வேர்ல்டில் என்னுடைய ஸ்டடீஸ் கூட அந்த 11th 12th வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. 10th பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு தான் வந்தேன். ஆனால் 11th 12th நான் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய 10th அந்த டெஸ்டிமோனி நான் போட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய 11th 12th பார்த்தோம் அப்படின்னா 11th பார்த்தா கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா இது ஏன் எதுக்காக நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்கள்ல நீங்க லோவஸ்ட்ல இருக்கலாம். எப்படி சொல்ல, குறைவான இதுல இருக்கும்போது ஆவியானவர் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறாரு. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஹை ஆகணும். ஏன்னா இனி ஒரு சீசன், அடுத்த சீசன்லாம் எப்படிப்பட்ட சீசன்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த எனர்ஜியை ஆவிக்குரிய ரீதியில நீங்க பூஸ்டப் பண்ணா மட்டும்தான் இனி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதத்துக்கு வந்து இது வந்து பிரோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் உண்மையாலுமே முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வருவேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஆண்டவர் என்னை படிக்க வைக்கும் போது 11th 12th நான் இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கெல்லாம் நான் வந்து 11th 12th நான் புக்கு எடுத்ததை விட வேதாவத்தை அன்னைக்கு நான் எடுத்தது ரொம்ப அதிகம். புக் எடுப்பேன், கொஞ்ச நேரம் படிப்பேன், ஆனால் திருப்பி எடுத்துக்கொண்டு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்காக நீங்களும் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல, ஏன்னா பண்ணுங்க நான் சொல்ல வரல. அதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் உங்கள் வேலையை விட்டு நீங்கள் பைபிள் படிங்க நான் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து அந்நேரம் வந்து ஆண்டவர் வந்து ஊழியன்னு வச்சிருக்கனால இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நான் ஹையா இருக்கணும்னு ஆண்டவர் வந்து அன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அந்த பாதையில தான் என்ன நடத்தினார். நான் கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் கூட நான் அந்த ப்ராக்ரஸ் கார்டு இருந்தால் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அதில் கூட நான் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு, என்னடா இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னொரு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வளரணும்னு எல்லாமே எப்படி சொல்ல, வெஸ்டர்ஸ் டேல பேரண்ட்ஸ் நமக்கு ஃபேமிலியில் யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஃபோன் கிடையாது, பேரண்ட்ஸு இது கிடையாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு இல்லாத ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு இப்படி இந்த மாதிரி ஆண்டவர் வந்து என்னை வழி நடத்தினார். அந்த சீசன்னால தான் என்னோட காலேஜில் நான் ஸ்பிரிச்சுவலி அந்த அந்த 2 வருஷமும் ஸ்பிரிச்சுவலி ஹையாக இருக்க டைம். ஒருவேளை நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் உங்களுக்கு ஒரு ட்ரையாக இருக்குது, நீங்கள் படிக்கிற எக்ஸாமில் உங்களால் இப்போ பாஸ் பண்ண முடியல, உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பைபிள் வாசிக்கிறதுல, வேதத்துலேயும் ஆண்டவருடைய தேடுறதுலையும், உங்களுடைய லோவஸ்ட் டைமில் நீங்கள் ஆண்டவருடைய தேடுறதுலையும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கேட்பாரு. ஆண்டவர் வந்து நாத்தான் வேல்கிட்ட கூட ஆண்டவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கிளையில் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட, நான் அத்திமரத்தின் கிளையில் நீ இது பண்ணப்போ நான் அவனை பார்த்தேன். அத்திமரத்து கீழே அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் அந்த நாத்தான் வேல் வந்து அந்த அத்திமரத்துக்கு கீழே உட்காந்து ஏதோ ஒரு இதுக்காக தான் வந்து அவருடைய லோவஸ்ட் மூமெண்ட்ல ஆண்டவர் நோக்கி வேண்டியிருக்காரு. நீங்கள் இந்த லோவஸ்ட் மூமெண்ட்ல உங்களுடைய ஒரு எந்த ஒரு எதுவுமே ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும், ஒரு கடினமான பாதையிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் அந்த சீசனை ரொம்ப ஆசீர்வதிப்பார். என்னோட 11th 12th அற்புதமாக முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் வந்து ரொம்ப பெரிய மார்க்லாம் வந்து நான் எடுக்கலை. 12th வந்து 1004. என்னுடைய இதில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, என்னுடைய எல்லாரும் மக்கள் முன்னாடி இப்படி பார்க்கும்போது 1004. இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு 1004 அப்படிங்கிற மார்க் வந்து நான் 12th வந்து ரொம்ப கம்மி மார்க் தான். அப்போ 2015 என்னுடைய மார்க் வந்து ரொம்ப கம்மி மார்க் தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஹையா இருக்கணும். ஏன்னா அப்ப எங்களுக்கு யாருக்குமே தெரியாது நாங்க ஊழியத்துக்கு தான் வரப்போறோம், அதுவும் முழு நேர ஊழியத்துக்கு தான் இருக்க போறோம்னு. ஆண்டவர் நான் இதுல வந்து 1004 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இதுல என்ன ஒரு 70% 75% என்னோட ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் 90% 99% ஆண்டவர் வச்சிருந்தார். ஏன்னா என்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் வந்து என்னுடைய கரியருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றனால ஆண்டவர் வந்து என்னை எப்படி மாத்தினாரு. ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்கள்கிட்டையும் ஏதாச்சும் ஒரு பேசுறதுக்காகவோ, இல்லை உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்காகவோ, அவருடைய
சித்தத்தை செய்யறதுக்கு, அவருடைய திட்டத்தை, உங்க தரிசனத்தை ஆண்டவர் தெரிவிக்கிறதுக்காகவோ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய நேரம் வந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருந்தா மட்டும்தான். நம்ம நல்லா பிஸியாக ஆசீர்வாதமாக ஓடிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இன்னைக்கு உண்மையாக சொல்கிறோம், ஆண்டவர் நம்ம யாருமே தேடவும் மாட்டோம். என்னைக்கு நம்ம கிட்ட குறை வருதோ அன்னைக்கு தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவோம். ஆனால் அந்த நேரத்தையும் ஆண்டவர்கிட்ட கரெக்டாக கொடுக்கும் போது நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, எல்லா சீசனும் நமக்கு வந்து ஹாப்பி சீசனாக போகாது. ஏசு கிறிஸ்துக்கே அப்படிதான், ஒரு சீசன் அவருக்கு ட்ரையாக இருந்துச்சு, ஒரு சீசன் நல்லா இருந்துச்சு. ஊழியம் பண்ண தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், அதுக்கடுத்து ஊழியம் பண்ண ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணதுல 3 வருஷம் நல்ல ஒரு ஹை சீசன். ஏன்னா அவர் போகும்போதெல்லாம் பயங்கரமான ஒரு வரவேற்பு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த கடைசி அந்த 6 மாசம் அவர் போனதான சீசனே வேற. அவர் வந்து கடைசி போப்பதான் அவங்க சீசர்கள்ட்டே சொல்றாரு, நான் இந்த மாதிரியான டவுன் சீசன் நான் போறேன். நீங்கள் அவங்களுக்குலாம். ஆனால் ஆண்டவர் வந்து நான் இந்த மாதிரி மறிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேங்களாம் அந்த சீசர்களுக்குலாம் அது புரியவே இல்லை. அதே மாதிரி சீசர்களும் ஆண்டவர் இறந்ததுக்கப்புறம், ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்து திருப்பி போனதுக்கப்புறம் அவங்களுமே டவுன் சீசனில் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த சீசர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து பசுத்தாவிக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஆவியானவர் உங்கள்கிட்ட வருவாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பரத்துக்கு ஏறி போயிட்டார். அந்த பெந்தேகோஸ்தே நாள் வர வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒருமனப்பட்ட ஆண்டவர் சமூகத்தில் கூடியிருந்தார்களாம். ஸோ ஒரு சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கரியருக்கு என்ன பண்ணணும், எது பண்ணணும், எதுவுமே தெரியல, உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய வேர்ல்ட் லெவல்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய பிசிக்கல் ஆசீர்வாதம் ரொம்ப டவுனா இருக்கலாம், அந்நேரம் ஆண்டவர் உங்களை ஸ்பிரிச்சுவலா அவங்கள ஸ்ட்ராங் ஆக்க தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க உண்மையான ஒரு காத்திருப்பு காலத்துல, ஒரு டவுனான ஒரு சீசன்ல, நீங்க ட்ரை சீசன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி அது உங்களுக்கு ஹை சீசன் நீங்க நினைச்சுக்கோங்க. பிசிக்கலி அது உங்களுக்கு ட்ரை சீசனா இருக்கு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலா அது உங்களுக்கு ஹை சீசன் நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீசன் நம்ம ஹையா நம்ம ஸ்டோர் பண்றதுதான் நம்மளுக்கு அடுத்து வர்றதான சீசனுக்கு வந்து ஞானமா நடக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அந்த சீசன்லாம் ஞானமாக நடக்காத பிரயோஜனமாக இருக்கும். அன்னைக்கு நான் அந்த 2 வருஷம் வந்து பைபிளையும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கற்றுக்கிட்டதான் இன்னைக்கு என்னுடைய ஊழியத்துக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் உங்களை ஒரு லோ சீசனில் நடத்தினார்னா ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. அதான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமா ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்ட்ரடியூஸ் பண்ணாத நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அது பிரோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.